இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இப்போ வீட்டில் ரொம்பவே உங்களுக்கு நேரம் போகாமல் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு இந்த ஆட்டம் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதாவது தாயக்கட்டை, தாயம் விளையாடுறது, அதே மாதிரி பல்லாங்குழி, இந்த மாதிரி ஆட்டம்லாம் விளையாடலாம். முதல்ல நான் உங்களுக்கு தாயம் ஆடுற ஆட்டத்துக்கு உண்டான வரைபடமும் அதுக்கு பிறகு அதுக்கு உண்டான செய்முறை விளக்கமும் கொடுக்குறேன். இது பற்றி தெரியாத தோழியருக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். முதல்ல நம்ம இந்த விமானம் அப்படின்ற அந்த ஏரோப்ளேன் மாடலை வரைஞ்சி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சி வீட்டில், அதாவது சின்ன பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த சின்ன பேப்பரில் செய்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் தரையிலேயோ அல்லது டைல்ஸ் இருக்கிற தரையாக இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது கார்ட்போர்டில் அல்லது இந்த பசங்க செய்கிற சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, சின்ன குழந்தைங்க சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பேப்பரில் நல்லா பெருசாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா தேவைக்கு நீங்கள் எடுத்து ஆடிட்டு கூட அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல அந்த ஒரு லைன் போட்டேன் இல்லையா, அதுக்கு பிறகு அதோட கீழே இன்னொரு தொடர்பாக இன்னொரு லைன் போட்டு அந்த ஒரு இடத்துலையுமே இப்போ போட்டிருக்கிற இந்த பாக்ஸில் ஒரு கார்னர்லேயும் போட்டு நடு பாகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து ஒரு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். உள்ளே போடக்கூடிய அந்த பாதை வந்து கடைசியாக நான் சொல்கிறேன். மொத்தமாக முதலே சொல்லும்பொழுது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் இப்போ முதல்ல அந்த மலை போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த நேராக 2 ஆரம்ப பாயிண்ட் இது. இந்த ஆரம்பித்து இங்கேருந்து இப்படி வரணும், இந்த இடத்துல இருந்து இப்படி இறங்கி வரணும். வரும்பொழுது அவங்கவுங்க அந்தந்த எந்த பக்கத்தில் வந்தோமோ அந்தந்த பக்கமாக போயிட்டு எதிர்முனையில் நம்ம வரணும். அப்போ வரும்பொழுது அது உள்ளே போகிறதுக்கு பழம் எடுக்கிறதுக்கான இடம். மேலே இருக்கக்கூடிய வட்டம் வந்து காய்க்குண்டான இடம். அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம உள்ளே எல்லாமே சுற்றிக்கிட்டு வரும்பொழுது இந்த பாதை வழியாக தான் வரணும். ஒருத்தர் மற்றொருத்தரோட காயை வெட்டினா தான் இதுக்குள்ளே நம்ம பழத்துக்கு என்ட்ராக முடியும். இப்போ நான் மொத்தமாக உங்களுக்கு இந்த பாதை இல்லாமல் அழகாக எந்தெந்த இடத்துல அந்த மலைன்ற இடத்த, அதாவது பாதுகாப்பான இடம் அது, அதாவது நம்ம காய் நகர்த்தும் பொழுது அந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது யாரும் நம்மளை ஒன்றும் அதை வெட்ட முடியாது, ஒன்றும் கூடவும் வந்து நிற்க முடியாது. இப்போ ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் உண்டான நடுவில் 4 கோடு போடுறேன். இந்த 4 கோடுன்றது ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் எண்ணிக்கையில் வரும்பொழுது 6ன்னு வரும். இது வந்து பழைய ஆட்டம் தான். ரொம்பவே பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள்லாம் ரொம்பவே இந்த ஆட்டம் தான் சின்ன பொழுதில் நிறைய ஆடியிருக்கோம். அதனால் உங்களுக்கும் சொல்லி கொடுத்தா கணக்குக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு இந்த கணக்கு ரொம்பவே சுலபமாக வரும். இந்த எண்ணிக்கையை அவங்க விட்டு ஆடும் பொழுது ரொம்ப இயல்பாக அவங்களால எண்ணிக்கையை சுலபமாக வசப்படுத்த முடியும். இப்போ 2 காய்க்கு உண்டான இடம் தனித்தனியாக இருக்குது, பழத்துக்கு உண்டான இடம் ஒன்று தான். ஏன்னா மொத்தமாக வந்து இங்கே தான் சேர போகிறோம். இப்போ இங்கே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமான காயை நீங்கள் வச்சுக்கலாம். 12 காய் தான் அதிகபட்சமாக வச்சு ஆடக்கூடியது. 6ன்றது ரொம்பவே 2 பேர் தான் ஆட போகிறாங்க எதிர்க்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 6 கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு செட்டு உட்கார்றீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக தான் உட்காரணும். 2 பேருக்கும் தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் ஆடுறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக உட்கார்ந்திங்கன்னா ஒருத்தரே தொடர்ச்சியாக போட்டு அவங்களோட காயின் மட்டும் நகரம் இல்லையா, அந்த மாதிரி நகரக்கூடாது. இவங்க ஒரு ஆள் போட்டாங்கன்னா அடுத்தது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க போடணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் உட்காரும் பொழுது ஆட்டம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் காயை விடும் பொழுது யாராவது வெட்டுப்பட காத்திருக்கிறாங்களா, எதிரணியினர் வெட்டுப்பட காத்திருக்கா, அந்த காய் இருக்கான்றத நீங்கள் நல்லாவே எண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு காய் விடணும். காயை விடுறதுக்கு ஆரம்பித்த பிறகு அதுக்கு பிறகு நகர்த்தக்கூடாது. இல்லை நான் விட்டது தப்பு, மாத்துறேன்னு மாற்றக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு முறை என்னென்னா, முதல்ல நம்ம எதை போட்டாலும், அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறோம், ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னா இந்த தாயம், அதாவது 1 அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த 1ன்றதை நீங்கள்
போட்டு ஆரம்பித்தா தான் எல்லாருமே, நீங்கள் 8 பேர் ஆடினாலும் சரி, 2 பேர் ஆடினாலும் சரி, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாயம்னு போட்டுட்டிங்கன்னா தான் ஆட்டம் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் தாயம் போட்டு முதல்ல ஒரு காய் இறக்கி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரம்பித்த பிறகு இப்போ அடுத்தது நீங்கள் 5ன்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால், அந்த 5ன்றது நீங்கள் தாயத்துக்கு சமம். நல்லா போடும்பொழுது நல்லா வீசி போடுங்க. ரொம்பவே பக்கமாக தூக்கி ரொம்ப பக்கமாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அது பிறண்டு விழாது. அதனால் நல்லா உருட்டி போடுங்க. 5ன்னு போட்டிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு தாயத்துக்கு சமம் தான். ஆனால் அது உள்ளே இந்த மாதிரி காய்கள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த காய்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான், அதை நீங்கள் காயை வெளியே எடுத்து வர்றதுக்கு மட்டும்தான் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அந்த 5ன்ற எண்ணிக்கையை. அதே மாதிரி நீங்கள் வெட்டுப்படுறதுக்கு ஏதாவது காயின் இருந்தாலும் கூட 5ன்னு நீங்கள் போடும்பொழுது உள்ளே உங்களுக்கு வெளியே வர வேண்டிய காய் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அந்த 5ஐ உபயோகப்படுத்திக்கணுமே தவிர வெட்டுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு பிடிக்கிற இடம் 6, 2 மலையாக தாண்டி வரும்பொழுது அது 12. இதுதான் உங்களுக்கு அந்த எண்ணிக்கையில் ஆரம்பிக்கும். நீங்கள் எத்தனை தான் நீங்கள் தொகை போட்டுக்கிட்டே வந்தாலும் சரி, நீங்கள் இந்த லாஸ்ட்டில் நிற்கிறீங்க. இப்போது ஆரம்பத்தில் அது பச்சை காயின்னு அந்த இடத்துல பச்சை மலையாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பாதையில் சுற்றிக்கிட்டே இங்கே நிற்கிறீங்க. திரும்பவும் அதே மலையிலே இடம் பிடிக்கும் பொழுது அது பச்சை காயா அல்லது பழத்துக்கு போகிறதா அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் இருக்கும் இல்லையா? அதுக்காக இந்த உள் பக்கத்தில் நம்ம தொடர்ச்சியாக அந்த மலையை ஒட்டின மாதிரி இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்றுன்னு எதிர் முனையில் இந்த மாதிரி திரும்பவும் 2 பழமலைகளை உருவாக்குறோம். இப்போ அந்த பழமலையில் நம்ம இப்போ ஒரு 2ன்னு போடுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல மலையை சேர்க்குறோன்னா பழத்துக்கு போகிற காய்னா அதை உள் பக்கத்தில் நம்மளோட இடத்துக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒருத்தரை நீங்கள் வெட்ட போகிறீங்க அல்லது ஒருத்தர் மலையில் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு 3 போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 3க்கு அந்த மலையில் உங்களுக்கு இடிக்குது. அப்போ உங்களால் விட முடியல, மற்ற எந்த காயும் இல்லை விடுறதுக்கு, இந்த மலையில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மலையில் இருக்கிறத நான் கலைக்க மாட்டேன், பழமலையில் இருக்குது கலைக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. கட்டாயமாக அந்த எண்ணிக்கையை நீங்கள் விடணும். விடுறதுக்கு காயே இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதையில் நம்ம சுற்றி நிற்கிறோம். இப்போ வெட்டுப்படுறது எப்படி, ஒரு காய் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் போட்டிருக்கிற அந்த எண்ணிக்கையில் அந்த காய் போகுது அப்படின்னா நீங்கள் மலையில் இருக்கும் பொழுது வெட்ட முடியாது, வெளியே வந்த பிறகு தான் வெட்ட முடியும். அதுதான் மலைன்றது சேஃப்டி ஜோன். அந்த மலையை பிடிக்கிறதுக்காகத்தான் இதில் கடும் போட்டி நடக்கும். இது நீங்கள் ரொம்ப குழுவாக ஆடும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2 பேர் ஆடுறத விடவுமே குழுவாக ஆடும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் இது ஆடுறது அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அந்த எண்ணிக்கையில் விடுறதும் ஒரு கலகலப்பான ஒரு சூழல் எல்லாமே இதில் கிடைக்கும். ஒருத்தர் நிறைய தொகை போடுறாங்க, இன்னொருத்தர் போட முடியலன்னாலும் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கலாட்டாவாக இருக்கும். அதே மாதிரி வெட்டுப்படுறது இந்த பாயிண்ட் வர்ற வரைக்குமே, உள்ள பழத்துக்குள்ளே அந்த மலையை தொடர வரைக்குமே வெட்டுப்படுறதுக்கு இந்த வாய்ப்பு உள்ள இடம் இது வரைக்கும் இருக்குது. ஆரம்பத்தில் அந்த முன்னாடி இருக்கிற அந்த 6 கட்டம் மட்டும்தான், ஒன்றும் கிடையாது. காய் தோஞ்சு நம்ம வெளியே வரோம் இல்லையா, அங்கே இருந்து வெளியே வந்த பிறகு ஃபுல்லாக நமக்கு அது அடி கொடுக்குற மாதிரியான இடம்தான். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக நீங்கள் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி இப்போ அந்த தாயத்துக்கு உண்டான மதிப்பு இந்த மாதிரி கடைசியாக இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம். எல்லாருமே அந்த மலையில் அந்த முனையில் நின்றுட்டோம்னா கட்டாயமாக நீங்கள் தாயம் மட்டுமே போடணும். அதாவது இப்போ நம்ம எல்லாமே பழம் சேர்த்துட்டோம், இந்த மாதிரி முனையில் நிற்குது நம்மளோட காய், அந்த நுனியில் நிற்குதுன்னா கட்டாயமாக தாயம் போட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை எடுக்க முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் 5 போட்டுட்டோம் அதை எடுக்கலாம்னா அதுக்கெல்லாம் ஒன்றுமே இது கிடையாது, எடுக்கவும் முடியாது. 5 போடுறதுன்றது இந்த பச்சை காயை நம்ம வெளியே
அதாவது தோய்ந்து அது வெளியே வரணும். அப்போ தான் அதை வெளியே கொண்டு வர்றதுக்காக அந்த 5ன்றது உபயோகப்படுமே தவிர மற்ற இடங்களில் அது உபயோகப்படாது. இங்கே போடுறதா இருந்தால் கட்டாயம் தாயம் தான் போடணும். ஆரம்பத்தில் நீங்கள் மற்ற எல்லாமே வருது பாருங்கள், அந்த தொகையெல்லாம் தாயம் போட்ட பிறகு அதுக்கு பிறகு அவங்க என்ன தொகை போட்டாலுமே அது அவங்கள தான் சேரும். தொகைன்னு நான் சொல்கிறது 6, 5, 12 தாயம் இது எல்லாமே தொகையாக கருதப்படும். கையாட்டம் அப்படிங்கிறது 1, 2, 2, 3, 4 இவ்வளவு தான் கையாட்டம். இப்போ நீங்கள் அந்த இடத்துலேருந்து இங்கே கொண்டு வரணும்னா கட்டாயமாக தாயம் போட்டிங்கன்னா தான் நீங்கள் வெளியே வர முடியும். இப்போ இந்த நேரத்தில் எல்லார்கிட்டேயுமே உங்களுக்கு இந்த தாய கட்டை இருக்குமான்னு தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு விளையாடணும்னு ஆசை இருந்ததுன்னா 2 சாக் பீஸ் இருந்தாலும் கூட நீங்கள் அதை உபயோகப்படுத்தி விளையாட முடியும். அதாவது அது கொஞ்சம் தற்காலிகமாக நீங்கள் விளையாடுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். பிற்பாடு நீங்கள் கடைகள்லாம் திறந்த பிறகு கூட இந்த தாயக்கட்டையை வாங்கிக்கலாம். தினந்தோறும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டு ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். நான் இந்த சாக் பீஸ்லேயும் அதாவது 4 பக்கமும் தேய்ச்சி வச்சுட்டு சம அளவில் எடுத்து இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நீங்கள் தரையிலையும் தேய்க்கலாம், லேசாக கத்தி வச்சு செதுக்கின மாதிரி செஞ்சாலும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட முடியும். சம அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்ல அந்த 4 முனையும் சம அளவில் தேய்ச்சிருக்கணும். தேய்ச்சிருக்கும்போது நீங்கள் ஒரு பக்கம் 1 வைங்க, ஒரு பக்கம் 2, ஒரு பக்கம் 3 வைங்க. ஒரு பக்கத்தை அப்படியே பிளெயினாக விட்டுருங்க. ஏன்னா 2 பக்கமும் பிளெயினாக அது விழறது மட்டும்தான் 12ன்னு கருதப்படும். நிச்சயமாக பழைய ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதியவர்களுக்கு தெரியாதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த எண்ணிக்கையை கூட சொல்லி கொடுக்குறேன். நம்ம சுற்றி வர்றதுக்கு ரொம்பவே உபயோகப்படுறது 12, 6, 5 இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம். அதனால் அது நல்லா விழணும் அப்படின்னும் பொழுது நல்லா நீங்கள் வீசி போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு நினச்ச மாதிரி விழும். கொஞ்சமும் தொய்வில்லாமல் ஆடணும். ரொம்பவே அந்த சோர்ந்து போகாமல் நீங்கள் ஆடும் பொழுது உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதுதான் 12. ரெண்டுமே பிளெயினாக விழும்பொழுது அது 12. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.